அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் நான் அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேலை கிடச்சி அமெரிக்காவில் வேலை பார்த்து சம்பாதிச்சு இங்கே அனுப்பணும். ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டு இங்கே செட்டில் ஆகணும். அதுக்காகவே அமெரிக்கா போகணும். இப்படி நிறைய பேர் பார்த்திங்கன்னா குறிப்பாக உலக நாடுகளில் மற்ற நாடுகள் மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து நிறைய பேர், அதுலேயும் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அமெரிக்கா போகணும் ஒரு அமெரிக்க மோகத்திலேயே இருந்தாங்க. இப்போது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்த பிறகு எப்படிரா பூர்வீக அமெரிக்க குடிகளை, ஆக்சுவலாக பார்த்தா இப்போ இருக்கிற அமெரிக்கர்கள் கூட பூர்வீக அமெரிக்கர்கள் கிடையாது. அங்கே இருந்தவங்கெல்லாம் பழைய ஆளுங்க செவ்விந்தியர்கள் அவங்க தான் இருந்தாங்க. அவங்கள பூரா பூர்வீக அமெரிக்கர்களை பூரா அடித்து துரத்தி விட்டுட்டு யூகே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி அமெரிக்கன், நான் பூர்வீக அமெரிக்கன் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரம்ப் அமெரிக்க மக்களுக்கு உண்டான வாய்ப்புகளை பூரா மற்ற வெளிநாட்டு மக்கள் தட்டி பறிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்திய மக்கள் வாய்ப்புகளை பூரா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் அமெரிக்கர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பறிப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அவர் அதிபராக வந்த பிறகு நிறைய பேர்களை அங்கேருந்து அடித்து துரத்திக்கிட்டு இருக்காரு. வராமல் இருக்கிறதுக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணுமோ அவ்வளோ வேலையும் அவர் முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் தினம் செய்திகள் பார்த்திங்கன்னா தெரியும். தினசரி செய்திகள் படிக்கிறவங்க பார்த்து தெரியும். அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு நடக்காத நாளே கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல துப்பாக்கி சூடு 3 பேர் 4 பேர் கொலை. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்தியர்களை கொலை செய்கிறது. துப்பாக்கி கலாச்சாரம் பெருகி போச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாழ தகுதி இல்லாத நாடாக அமெரிக்கா மாறி வந்துக்கிட்டு இருக்குது. கொலைகார நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மாதிரி மாறிடும் அமெரிக்கா. அந்த அளவுக்கு வாழ தகுதி இல்லாத நாடாக அமெரிக்கா மாறிக்கிருக்கு. அதனால் அமெரிக்கா போகிற மோகத்தை விட்டுடுங்க. அந்தந்த ஊரில் இருந்து குறிப்பாக இந்தியர்கள், தமிழர்கள் இங்கே இருந்து உங்கள் திறமையை காட்டுங்க. அமெரிக்கா போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னு போயிட்டு வீணாக உயிரை விட